अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே அனுசாசன பர்வத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு பகவானுடைய திருநாமங்களிலே ஒரு 1000 திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை, அவற்றை சொல்லுகிறார். நாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று சொல்லி ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஓரொரு பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் மிக விரிவான விளக்கங்களை அருளிச் செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதிலே முதலிலே இன்றைய தினம் 853வது திருநாமம் யோகி என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். யோகி என்னால் என்ன அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். யோகா ஞானம் தேனைவ கம்யத்வாத் யோகி. அதாவது பகவான் எப்படிப்பட்டவன் என்னால் தத்துவஞானத்தினாலே தான் அவனை அறிய முடியும். தத்துவஞானாத்து முக்திஹி, தத்துவத்தை உள்ளபடி அறிந்து கொண்டால்தான் மோட்சத்தை அடையலாம் என்பது அத்வைத சித்தாந்தம். ஞானத்தினாலே மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும் என்பதுதான் அத்வைத சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு. அதை இந்த இடத்திலே வற்புறுத்துகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் என்று சொல்லலாம். என்ன சொல்லுகிறார்னா, யோகம் என்னாலே என்ன? ஞானம், அதாவது தத்துவ ஞானம், தத்துவத்தை உள்ளபடி அறிதல். தேனைவ கம்யத்வாத், அந்த ஞானத்தினாலேயே அடையப்படுபவர், வேறு வழியாலே அவனை அடைய முடியாது. ஆகையினாலே அவருக்கு யோகி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே இதே யோகி என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது யோகம் என்கிற சப்தத்திற்கு சேருதல் என்பது பொருள். யோகம் என்னாலே யுக், சஹயுக் என்று சொன்னால் சேருதல் என்று பொருள். அப்பொழுது யோகி என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார் என்னால், சேராதவற்றையெல்லாம் கூட சேரும்படி செய்பவர் என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார். அதை அகடித கடனா சாமர்த்தியம் என்று ஒரு குணமாக சொல்லுவார்கள் பெரியோர்கள். அதாவது செயற்கரிய செய்தல் என்பதுதான் அகடித கடனா சாமர்த்தியம் என்பதனுடைய பொருள். எதெல்லாம் நாம் முடியாது, செய்ய முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் செய்து நடத்தி காட்டுபவன் எவனோ அவனுக்குத்தான் அகடித கடனா சமர்த்தன் என்று பெயர். அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்கள், இப்பொழுது பராசர பட்டர் என்ன சொல்லுகிறார்? யுஜ்யத்தே அனேன இதி யோகா, எல்லாம் பொருந்துகிறது, பொருந்தும்படி செய்கிறது. ஆகையினாலே இதற்கு யோகம் என்று பெயர். அது எப்படின்னா, அகடிதார்த்த கடனம் மகாபிரபாவா. அகடிதார்த்த கடனம் என்னால் பொருந்தாதவற்றையும் கூட பொருந்தும்படி செய்பவர். மகாபிரபாவா சஹ அஸ்ய அதிசயேன மகாபிரசாதேன சைதி, அது மிக அதிகமாக இவனிடத்திலே அந்த அகடித கடனா சாமர்த்தியம் என்கிறது இருக்கிறதாம். அதாவது கூடாதவற்றையும் கூட்டுவதாக தம்முடைய சிறந்த பெருமை அது எப்பொழுதும் உள்ளவர். அதாவது கூடாதவற்றை கூட்டுதல் என்று சொன்னால் எப்படி அர்த்தம் சொல்லலாம்? ஒரு உதாரணம் எடுத்து சொல்லுகிறோம் நாம். அதாவது பகவான் பிரளய காலத்தில் என்ன செய்தான் என்னால் இந்த உலகங்கள் அனைத்தையும்
விழுங்கினான். தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்து ஒரு சிறிய குழந்தை வடிவிலே ஒரு ஆலந்தளிரிலே சயனித்திருந்தான் என்று இப்படி புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆலந்தளிர் என்பது மிகவும் சிறியது. அதிலே படுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தை என்னால் அது இன்னும் சிறியதாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய வயிறு என்னால் அது இன்னும் சிறியதாக இருக்க வேண்டும். அதற்குள்ளே இவ்வளவு பெரிய உலகங்கள் எப்படி அடங்கி கிடந்தன? இது எப்படி? அதாவது பெரிய வஸ்துவுக்குள்ளே சின்ன வஸ்து அடங்கும், சின்ன வஸ்துவுக்குள்ளே எப்படி பெரிய வஸ்து அடங்கும்? சின்ன வஸ்து அந்த சமயத்திலே பகவானுடைய வயிறு. ஆனால் அதற்குள்ளே பெரிய பெரியதான அண்ட சராச்சரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தன என்று சொன்னால் இது நம்மால் நம்ப முடியாததாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்பத்தான் வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சக்தி பகவானுக்கு உண்டு. பெரிய வஸ்துக்களையும் தன்னுடைய சீரிய வயிற்றுக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு உண்டு என்று சொல்ல வேண்டும். இதை நாம் இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை கொண்டு பார்த்தால் நமக்கு இன்னும் சற்று நன்றாகவே விளங்கும் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் புத்தகங்களை வாசிக்கிறோம். இந்த புத்தகங்கள் எல்லாம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன என்றால் சில புத்தகங்கள் 500 பக்கங்கள், 1000 பக்கங்கள் மிக பெரியதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு 200 அல்லது 300 புத்தகங்களை நாம் வைக்க வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு பெரிய ஒரு அறை வேண்டும், எவ்வளவு பெரிய பீரோ வேண்டும் என்று பார்த்தால் மிகவும் பெரியதாகத்தான் இடம் வேண்டும். 300 புத்தகங்கள் 400 புத்தகங்களை வைப்பதற்கு. ஆனால் இப்பொழுது விஞ்ஞான முன்னேற்றத்திலே அந்த புத்தகத்தையே கூட வேறு ஒரு வடிவத்திலே கொண்டு போய் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு நுண் கருவி, அதாவது என்ன சொல்லுகிறது, நம்முடைய செல்பேசியிலே கூட நாம் உபயோகப்படுத்துகிறோம். அது மிக சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு மெமரி கார்டு என்று சொல்லுகின்றார்களே, எல்லாம் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடியதாய் அது ஒரு மெமரி கார்டு. இப்போ அந்த மெமரி கார்டு என்பதற்கு ஏதோ ஒரு அளவு சொல்லுகிறார்கள், இத்தனை ஜிபி என்று. அந்த மெமரி கார்டுக்குள்ளே எத்தனை பெரிய வஸ்துக்கள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றன என்று பார்த்தால் 300 அல்ல 3000 புத்தகங்களை கூட ஒரு சிறிய மெமரி கார்டுக்குள்ளே நாம் அடக்கி விடுகிறோம். அப்போ பெரிய வஸ்துக்கள் எல்லாம் இந்த சிறிய வஸ்துவிலே எப்படி அடங்கிற்று என்று என்னை கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் அடங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்கு வேண்டிய பொழுது அதை நான் எடுத்து வாசிப்பதற்கு வேண்டிய அந்த வழிகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆயினாலே என்னுடைய 1000 பக்கம் கொண்ட அந்த புத்தகம் அந்த மெமரி கார்டில் அடங்கி கிடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேனே தவிர அது எப்படி அந்த அவ்வளவு பெரிய புத்தகம் இவ்வளவு சிறிய அந்த கார்டுக்குள்ளே போயிற்று என்று கேட்டால் அது என்னால் சொல்ல முடியவில்லை. ஒரு விதத்திலே பார்த்தால் இதுவே கூட ஒரு அகடித கடனா சாமர்த்தியம்தான். அதாவது பொருந்தாதவற்றை பொருந்த வைத்தல். இது விஞ்ஞான முன்னேற்றத்திலே இப்படி நடக்கிறது. ஆஹா, பரமாத்மாவான பகவான், அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவாத்மாவானவன் யாரோ ஒருத்தன் கண்டுபிடித்த ஒரு சிறிய பொருள். அதுவும் அந்த பொருளுக்கு உண்டான மூலக்கூறுகளும் கூட இவன் கண்டுபிடிக்கவில்லை. இதுவும் கூட பகவானாலே ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிற பொருள்கள் தான். அந்த பொருள்களை கொண்டு ஒருத்தன் கண்டுபிடித்த ஒரு மெமரி கார்டுக்கே இவ்வளவு சக்தி இருக்குமானால் இவனையும் படைத்து அந்த மூலப்பொருளையும் படைத்து அந்த கார்டையும் படைத்த பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும், நாம் அதை உணர வேண்டும். அதான் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், யோகி என்னால் பொருந்தாதவற்றையும் பொருந்த விடுதல், செயற்கரிய செய்தல். அதுதான் யோகி என்பதற்கு அர்த்தமாக பராசர பட்டர் காட்டினார். இப்போ யோகி என்கிற சப்தத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொல்கிறேன்னா, உபாயவான், சரியான உபாயம் உள்ளவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். சங்கர பகவத்பாதர் யோகி என்பதற்கு தத்துவஞானத்தினாலே அறியப்படுபவர் என்று சொன்னாலும் இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். யோகா சமாதிஹி, அதாவது எப்பொழுதும் தம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை தாமே பார்த்து கொண்டிருப்பவர் என்று, சர்வதா சமாதத்தே சுவாத்மானம் என்று அப்படியும் ஒரு அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். அடுத்தபடியாக யோகீஷா என்கிறது திருநாமம். யோகீஷா என்னால் என்னால் ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண யோகிகள் அவர்களுக்கு இடையூறுகள் நிறைய ஏற்படும். ஆனால் பகவான் அவர்களுக்கெல்லாம் ஈசனாகையினாலே அவன் எப்படிப்பட்டவன் என்னால் இடையூறே இல்லாத யோகீஷன் என்று அப்படி சொல்லுகிறார். அந்நே யோகினா யோகாந்தராயைஹி ஹரியந்தே, அதாவது
மற்ற யோகிகளுக்கெல்லாம் அந்தராயம், இடையூறுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு அது தடையை உண்டாக்குகிறது. அதனால என்ன ஆகிறது? ஸ்வஸ்வரூப ஆத்ம பிரமாத்தியந்தி, அவர்களுக்கு தம்முடைய சொரூபம் கூட விளங்காமல் போய்விடுகிறது. ஆனால் பகவான் அயந்து தத் ரஹிதத்வாத், அந்த அந்தராயம் இடையூறு இல்லாமல் போகிறபடியினாலே தேஷாம் ஈஷா இதி, அந்த இடையூறு இல்லாத யோகத்தை உடையவன் ஆகையினாலே பகவான் எல்லா யோகிகளுக்கும் ஈஸ்வரன் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதே அர்த்தத்தை வேறு விதமாக காட்டுகிறார் பராசர பட்டர். பத்தேஷு அப்பி சகஜ சமாதிகானாம் சொல்றார். என்ன சொல்றார்னா, சனகாதி யோகினாமப்பி துர்யஹா யோகீஷா, அதாவது சம்சாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய யோகிகளுக்கும் சனகர் முதலான யோகிகளுக்கும் கூட இவர் அந்த யோகத்தை நிறைவேற்றி கொடுப்பவர் ஆகையினாலே அவர்களுக்கெல்லாம் இவர் தலைவர் என்று யோகீஷா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். யோகீஷா என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லுகின்ற சத்யசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் காட்டினார்? யோகினாம் யா ரமாயாச்ச, யோகிகளுக்கும் சரி, ரமா என்னால் லக்ஷ்மி தேவி, அவர்களுக்கும் சரி, ஷம் சுகம், ஷஹா என்பதற்கு சுகத்தை கொடுப்பவர், அதனால் இவருக்கு யோகீஷா என்பது பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக 855வது திருநாமம் சர்வ காமதா என்பது. அதை சொல்லுகிறார். சர்வான் காமான் ததாதி, எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர், எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவர். அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின சுருக்கமான அர்த்தம். பராசர பட்டர் என்ன சொல்லுகிறார் என்னால், சர்வகாமதா என்னால் யோக ஸ்கலிதேபியா அப்பி, யோகம் யோகம் செய்ய ஆரம்பித்தார்கள் சிலர். ஆனால் அவர்களுக்கு ஏதோ சில காரணங்களாலே அந்த யோகம் நழுவி போய்விட்டதானால் அதனால் குறை வைப்பதில்லை எம்பெருமான். என்ன செய்கிறான்? அவர்களுக்கு உயர்ந்த பேற்றை கொடுக்கவில்லை என்னாலும் இந்த அணிமாதிக்கான் அந்தராயத்தையா ததாதீதி என்ன சொல்கிறான்? அணிமாதி காமம் அனந்தராயத்தையா என்று அவர்களுக்கும் கூட அணிமா லகிமா முதலான அஷ்ட சித்திகளை கொடுப்பவர். சித்தர்கள் என்னாலே யாரு என்றால் யோகத்திலிருந்து நழுவியவர்கள் என்பதான் பொருள் என்று இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆயினாலே சர்வகாமதா, யோகத்தில் தவறியவர்களுக்கும் கூட மேன்மேலே அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சித்திகளை கொடுப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் சர்வகாமதா என்பதற்கு சொல்லுகிறார். சர்வகாமான் காமியான் ததாதீதி பக்தேபியா இதி சர்வகாமதா, தன்னுடைய பக்தர்களானவர்களுக்கு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர், எல்லா விருப்பங்களையும் அவர்கள் அடையும்படி செய்பவர். அதனால் இவருக்கு சர்வகாமதா என்று திருநாமம் என்று ஓர் அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார். சர்வகாமதா என்கிறது சப்தம் இல்லையா? சர்வஹா, சர்வஹா என்றால் சிவன், அது சிவனுக்கு சர்வஹா என்று ஒரு பெயர் உண்டு. அப்போ சர்வஹா ருத்ரஹா. காமதா என்னால்னா காம கண்டகா, அவனுக்கு என்ன பெயர்? மன்மதனை எரித்தவன் என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் ருத்ரன் மன்மதனை எரித்தான் என்றால் அது எப்படி எரித்தான் என்னால் தன்னுடைய நெற்றிக்கண்ணாலே எரித்தான் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அப்படி அவனுக்கு எரிக்கக்கூடிய வல்லமை யாராலே கிடைத்தது என்னால் பகவான் நாராயணனாலே என்ற அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். இந்த இடத்திலே சத்யசந்த தீர்த்தர் சர்வஹா ருத்ரஹா, சர்வன் என்னால் அது ருத்ரனை சொல்லுகிறது. காமதா என்னால் காமகண்டகா, காமனை தகித்தவன், காமனை அழித்தவன், மன்மதனை அழித்தவன். அதுவும் யஸ்மாதிதிவா, எவனொருவனாலே அவனுக்கு அந்த சக்தி கிடைத்ததோ அவன்தான் சர்வகாமதா, அதாவது மன்மதனை எரிப்பதற்கு ருத்ரனுக்கு சக்தி கொடுத்தவர் என்று அந்த அர்த்தத்தை இங்கே சத்யசந்த தீர்த்தர் சர்வகாமதா என்கிற திருநாமத்திற்கு பொருளாக அப்படி காட்டினார். இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।